ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன இன்ஃபர்மேஷன் கூடவே பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில ரத சப்தமி இருக்கு. சோ இது ரிலேட்டடா டிடிடி முக்கியமான அப்டேட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த நாட்கள்ல ஒரு சில தரிசனங்கள் கேன்சல் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். மேபி நீங்க ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணல, ஆஃப்லைன்ல தான் போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 24ஆம் தேதி நேத்து தான் இந்த பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்ல ஈஓ அதிகாரிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி விழாவுக்கான ஏற்பாடுகளை மினி பிரம்மோற்சவம் போன்று செய்து முடிக்குமாறும் உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நேத்து அன்னமய்ய பவன்ல இது தொடர்பான கூடுதல் மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பக்தர்கள் கேலரியில் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளில் அதிக விழிப்புணர்வுன்னு இருக்குமாறு அதிகாரிகளுக்கு ஈஓ சொல்லியிருக்காங்க. கலையரங்குகளில் பக்தர்களுக்கு உரிய நேரத்தில் உணவு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சொல்லியிருக்காங்க. 4 மாட வீதிகளையும் ஏற்பாடுகள் குறித்து ஈஓ நேற்று ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரத சப்தமியில இருக்கக்கூடிய வாகன சேவாக்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைமுக்கு என்னென்ன வாகன சேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல காலையில பாத்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள, அதாவது சூரிய உதயம் காலையில 6:44 AM சொல்லியிருக்காங்க. முதல் வாகன சேவா சூரிய பிரபா வாகன சேவா. இந்த ரத சப்தமி அப்படின்றது சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எப்பவுமே முதல் வாகன சேவா சூரிய பிரபா வாகன சேவாவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் காலையில 9:00 10 மணி வரைக்கும் சின்ன சீச வாகனமும், 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவையும், 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவையும், 2 to 3 சக்ரா ஸ்நானம் நடக்கும். 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவாவும், 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவையும், 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சந்திர பிரப வாகன சேவையும் இருக்கும். ஸோ காலையில சூரிய பிரப வாகனையில ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா நைட்டு சந்திர பிரப வாகனத்துல இந்த சேவாக்கள் எல்லாமே முடியும். அதாவது இந்த பிரம்மோற்சவம் இருக்கு இல்லையா, ஸோ பிரம்மோற்சவ நாட்கள்ல ஒவ்வொரு நாளுமே நமக்கு 2 வாகன சேவாக்கள் இருக்கும். என்னால பிரம்மோற்சவ நாட்கள்ல திருமலைக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே நாள்ல இத்தனை வாகன சேவாவையும் நம்ம பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா அது இந்த ரத சப்தமியில தான். ஸோ அதனால நீங்களும் ஒரு நாள்ல 7 வாகன சேவா நம்ம பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. போறவங்க கண்டிப்பா இந்த டைம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கேலரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஷெட்டு போட்டு கேலரிஸ்ல எல்லாம் ஜெர்மன் ஷெட்டு போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வைகுண்ட ஏகாதசி டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நேற்று இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்போ தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரத சப்தமிக்கு போறவங்க வாகன சேவா டைமிங் வாகன சேவா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரத சப்தமியை முன்னிட்டு பல சேவைகள் மற்றும் சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அஷ்டதல பாத பத்மாராதனா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபாலங்கார சேவாக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓப்பனே ஆகியிருக்காது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஃப்லைன்ல நம்ம கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனமோ இல்லை வேற ஏதாவது நீங்க ஸ்பெஷல் தர்ஷன்லாம் போறீங்கன்னா என்ஆர்ஐ தர்ஷன், ஃபாரினர் தர்ஷன் இது எல்லாமே கேன்சல். ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸ் எல்லாமே என்ஆர்ஐ, அதே மாதிரி இன்ஃபேன்ட் தர்ஷன், சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அது 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 3, 4, 5 அந்த 3 நாளுக்கு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ டோக்கன் இல்லைன்னா அடுத்து என்ன ஆப்ஷன்னா நேரடி சர்வதர்ஷனம் தான். அதனால எஸ்எஸ்டி டோக்கன் நீங்க பிப்ரவரி 3ஆம் தேதி வாங்கவோ இல்லை 4ஆம் தேதிக்கோ 5ஆம் தேதி பிளான் பண்ணிருக்கீங்கன்னா 3, 4, 5 இந்த 3 நாட்களுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நேரடி சர்வதர்ஷனம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் தேதியிலேருந்து திரும்பியே ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சப்போஸ் நிறைய பேர் இந்த ரத சப்தமியில் சாமி பார்க்கணுன்றதுக்காக திரும்பவும் ஏதாவது க்ரௌட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல.
ஆனால் 3 நாளுக்கு வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீவாரி மெட்டிலையும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நெறிமுறை உயரதிகாரிகள் தவிர விஐபி பிரேக் தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து இடைவெளி வருகைக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாணி விஐபியில் உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை புக் பண்ணியிருந்தீங்கன்னா தர்ஷன் அலௌடு தான். பட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிடி டிக்கெட் 300 ரூபா தரிசன டிக்கெட் இருக்கு இல்லையா, சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் வைத்திருக்கும் பக்தர்கள் காத்திருப்பதை தவிர்க்கிறதுக்கு வைகுண்ட வரிசை வளாகத்துக்கு உங்களோட குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு அன்னதானம், குடிநீர் விநியோகம், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு, ஸ்ரீவாரி சேவகர்கள், மலர் அலங்காரம், மின் அலங்காரம், பொறியியல் பணிகள் போன்ற துறை வாரியான பிரச்சனைகளை ஈயோ வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் நேற்று வந்திருக்க பிரஸ் ரிலீஸ்ல முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரத சப்தமி அப்போ 300 ரூபா தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் என்னவோ அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி போங்க. ஸோ வெயிட்டிங் டைம் குறைக்கிறதுக்கு நீங்க வந்து உங்களோட டைமுக்கு வாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் தரிசனங்கள் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது அந்த டேஸ்ல பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான அப்டேட்டு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகி ரூம் புக்கிங் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிருச்சு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ப்ளஸ் வந்து தரிசன டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி மாதத்துக்கு. நீங்களும் புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த டைம் பெரிய அளவில் புக்கிங்கில் எரர் இல்லைன்னு தான் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து எரர் இருந்துச்சு, ஆனால் ஒரு சிலருக்கு எரர் இல்லை அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, டிக்கெட் கிடச்சிச்சா இல்லையான்றதையும் ஷேர் பண்ணுங்க. ஆஃப்லைனில் இந்த ரத சப்தமி அன்னைக்கு இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் கொடுப்பாங்களா அப்படின்னா டவுட்டு தான். கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் டிக்கெட் கிடச்சதுன்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் நேரடி சர்வதர்ஷனம் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 57,655 பேர். நேரடி சர்வதர்ஷனம் 9 கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 10 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அப்டேட். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு க்ரௌட் அப்படின்றது ஆவரேஜாக தான் இருக்குது. ஹெவியாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கனில் ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு சீக்கிரமாக தரிசனம் முடியலாம், சில நேரங்களில் உங்களுக்கு டைம் வந்து ஆகலாம். காலையில் 8 மணியோட ஸ்டேட்டஸே பார்க்கும்போது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து 7 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் தரிசனத்துக்கு இன்னைக்கு ஆகக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. அடுத்ததான் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டாங்க. சில பேருக்கு ரூம் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு ரூம் கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கிறவங்க பிரைவேட் மடங்கள்ல ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சில பிரைவேட் மடங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு நம்ம தரிசனம் போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரடியாக போயிட்டு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் ஆன்லைன்லேயே நம்ம அக்கமடேஷன் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் தான். இதை நான் ஒரு சில வீடியோஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் தான் இந்த அக்கமடேஷன் பற்றி ஆன்லைன் புக்கிங்கை ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இது நம்ம சொல்லும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஃபேக்கு, ஏமாத்துவாங்க, என்னோட மணியை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில வேலைகள் இதை அந்த கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. அவங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல பாருங்க, அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த www.karnatakatemple.accommodation.com அப்படிங்கிறது ஒன்லி அஃபிஷியல் கர்நாடகா கவர்மெண்டோட வெப்சைட் ஃபார் புக்கிங் வந்து அக்கமடேஷன்ஸ் நியர் டெம்பிள்ஸ், அதாவது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கமடேஷன்ஸ் புக் பண்ணுறதுக்கான வெப்சைடு. பேமெண்ட் மஸ்ட் பி மேட் வியா த வெப்சைட்ஸ் பேமெண்ட் கேட்வே. ஸோ இதில் வரக்கூடிய அந்த கேட்வேல மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்குமே வந்து டைரெக்டாக மணி சென்ட் பண்ணுறதுக்கோ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க. அன்னோன் மொபைல் நம்பர்ஸ்க்கு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் வெரிஃபை அத்தன்டிசிட்டி இன் டவுட்ஸ், கான்டாக்ட் அஸ் ஃபார் த அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயத்தில் 3 விஷயம். ஒன்று வந்து இந்த கர்நாடகா டெம்பிள் accommodation.com அப்படிங்கிற வெப்சைடு கர்நாடகா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைடு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து நீங்கள் இதில் புக் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கேட்வே வரும். அதில் போயிட்டு நீங்கள் கார்டோ இல்லை ஜிபேயோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணணும்.
மற்றபடி வந்து தெரியாத நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புறது, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களோட அசிஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 08026706775. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு கூட புக் பண்ணலாம். இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மெசேஜ். இதுக்கு காரணம் வந்து இந்த அக்கமடேஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபேக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் கூட நிறைய பேர்த்த ஏமாத்துறாங்க. ஸோ அதனால அவங்களே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஏப்ரல் மாதத்துக்கான ரூம்ஸ் கூட இருக்குது. ஏசி ரூம், நான் ஏசி ரூம் அந்த மாதிரி இருக்கும். காஸ்ட் வைஸ் அதிகம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் இதில் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தாலே தெரியும் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல், மை புக்கிங், லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ரூம் டைப் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏசி ரூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு February, March, ஏப்ரலில் அவைலபிள் இருந்தால் இருக்கும். இதில் வந்து ஜனவரியில் ரூம்ஸ் இல்லை, ஏன்னா இப்போ லாஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி February, March நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏசி ரூம் பொறுத்த வரைக்கும் 900 ரூபாய் தான் வந்து வரும். ஸோ Februaryயில் இல்லை, மார்ச் அதே மாதிரி ஏப்ரல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்கு நான் ஏசி ரூம்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது வந்து 900 ரூபாய் அப்படிங்கிறனால நிறைய பேர் புக் பண்ணிடுவாங்க ஆன்லைன்லேயே. நீங்கள் வந்து ஏசி ரூம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஏசி ரூம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஏசி ரூம்ஸில் உங்களுக்கு வந்து ரூம் அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். Februaryயில் கூட இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மார்ச் மாதம் செக் பண்ணி பார்த்தாலும் மார்ச் மாதத்துக்கு நிறைய டேஸில் ஏசி ரூம்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இதோட ரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு ஏப்ரலில் கூட ரூம்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் தரிசன டிக்கெட் இருக்குது ஆனால் ரூம் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு ஓகே, ப்ரைஸ் கன்வீனியன்ட்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரூமோட காஸ்ட் மட்டும் தான் பே பண்ணணும். டெபாசிட் அமௌண்ட் வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு தான் அங்கே மேனேஜர்கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் வந்து நம்ம வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. செக்இன் டைம் காலையில் 9 மணி, அதே மாதிரி செக் அவுட் டைம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம லேட் ஆகி போகிறோம், அப்போ நம்மளை வந்து ரூம் வந்து செக்இன் பண்ண விடுவாங்களா அப்படின்னா நம்ம லேட் ஆகி கூட செக்இன் பண்ணிக்கலாம். ஆனால் செக் அவுட் அப்படின்றது வந்து கரெக்டான டைம்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரூமோட காஸ்ட் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 2800 ரூபாய் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஏசி ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. நான் ஏசி ரூம் வந்து அவைலபிள் இல்லை, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு ஏப்ரல் வரைக்கும். இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது டிடிடியில் ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா 2 days முன்னாடி கேன்சல் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் வரும். ஆனால் இதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் மற்ற மடங்களில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு முக்கியமான அப்டேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். டைம்ன்றது மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 9, 9:30, 10 மணிக்குள்ளே கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க டோக்கன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. விடிய காலையில் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்கறது கிடையாது, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டைம்னு பார்த்தோன்னா 10 மணிக்கெலாம் உங்களுக்கு நேற்று நைட்டு இன்னைக்கான டோக்கன்ஸ் வந்து 25ஆம் தேதியோட டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டோக்கன் ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பஸ் எடுத்து நைட்டே கூட மேலே மலைக்கு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் உங்களுக்கு இந்த டைமில் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.